அந்த 1000 பேருக்கு வேணா அப்படி நடக்கலாம். ஆனா என் கர்த்தருக்கு 1000 வழிகள் உண்டு ஐயா. உனக்கு அந்த ஒரு வழிதான், ஆனா என் கர்த்தருக்கோ 10,000 வழிகள் உண்டு. இப்படியே கை தட்டுவீங்க. அது என்ன தெரியுது? இது இது தர தெரியுதா அவனுக்கு கீழே? இது 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 ஆண்டவர் நல்லவர். நான் மட்டும் நீங்க கையை தட்டி என் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறாருங்க. அநேகர் தேவனுடைய வல்லமையான அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார்கள். கர்த்தருடைய கிருபையால் செவிடர்களுடைய செவிகள் திறக்கப்பட்டது. 25 years born deaf and dumb. So I give the hanky to him to touch her. அநேக முடவர்கள் அற்புத சுகத்தை பெற்று விடுதலையை அடைந்தார்கள். ஜோம் பண்ணி விட்டதான் எனக்கு நேத்து நான் ஓடுனது ஆச்சரியமா இருக்கு. நான் 17 வயசு ஆகுது. நான் இன்னைக்கு ஓடுனது கிடையாது, நேத்து ஓடி இருக்கேன். எனக்கு அது அதிசயமா தான் இருக்கு. எங்க அம்மா என் கூட சேர்ந்து ஓடி இருக்காங்கன்னா அது எனக்கு அதிசயமா தான் இருக்கு. நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளையாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். செத்தாலும் கர்த்தருடைய பிள்ளையா சாவணும்னு நினைக்கிறேன். இது போதுமாடா, இது உன் முடிவு அல்ல. இனிதான் நீ காண போகிற மகிமை பெரியதா இருக்க போகிறது என்று சொல்லதா ஆண்டவர் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கிறார். அநேக வருடங்கள் இருந்த கட்டிகள் உடனே மறைந்தது. என் கையில கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேல நிறைய மரு இருந்துச்சு. அப்ப என்ன எங்க அண்ணன் கூட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டினா. அவனை செக் பண்ணணும்னு சொல்லி செக் பண்ணும்போது சொன்னாங்க அவங்க, ஓ மருலாம் ரொம்ப பெருசா வளர்ந்துச்சுப்பா. பெருசா இருந்துச்சோ? பெருசா எந்த சைஸுக்கு இருக்கும்? மரு வந்து ஒரு மரு இவ்வளவு பெருசா இருந்தா யோசிப்பேன். நான் நினைச்சேன் சின்னதா இருக்கும் நினைச்சேன். அவங்க டாக்டர் கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க லென்ஸ் வச்சு எடுக்கணும். அந்த லென்ஸ் வச்சுனா 20 செகண்ட் ஆகும் ஒரு மரு கொட்டுறதுக்கு. ஆனா 60 மரு இருக்குது, இவ்வளவு தட்டு எடுத்தா உனக்கு கேன்சர் வியாதியே வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வந்து நான் வீட்டில் உக்காந்துட்டு இருக்கும்போது அண்ணன் அந்த சிடி கொடுத்தாங்க. அந்த சிடி நான் போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதில் சொன்னாங்க, பாஸ் சொன்னாங்க, கட்டிலாம் இருந்துச்சுன்னா இவ்வளோ மகிமை நிறைந்த இடத்துல இப்படி உட்காந்துட்டு இருக்க கூடாது. கட்டிலாம் இருந்துச்சு நான் எங்கும் அநேக ஊழியர்களின் வாழ்க்கையிலும் சபைகளிலும் கடைசி கால எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்தி வருகிறார். Jesus, Jesus, come on. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.